நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த விட இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஷியன் பெயிண்டில் வர அப்பாக்ஸ் டஸ்ட் ப்ரூஃப். இந்த பெயிண்ட்டை வந்து கம்பெனி எப்படி பயன்படுத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தா ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து வேலையில் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 ஸ்டெப்பில் தெளிவாக அழகாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா டியூஷன் டுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் அப்பாக்ஸ் பெயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அதை விட காஸ்ட்லியாக இருந்து அப்பாக்ஸ் அல்டிமா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இது அப்பாக்ஸ் டஸ்ட் ப்ரூஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் வந்தது, இந்த 2 வருஷத்துக்குள்ளே. அதாவது அப்பாக்ஸில் டஸ்ட்டு ப்ரூஃப்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு ப்ரூஃப்னா இந்த பெயிண்ட் அடித்தா டஸ்ட்டு வந்து செவுத்தில் ஒட்டாது, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ப்ரூஃப்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹேங்கல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து இந்த பெயிண்ட் அடித்தோம்னா பாசி பிடிக்காது, பூஞ்சைகள்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கரும்புள்ளிகள்லாம் வராது, அதை தடுக்கிறதுக்கான ஆன்டி ஆங்கல் ஃபார்முலா வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கார்டுனா அதிகமான மழைகளையும் ஈரப்பதத்தையும் அதேமாதிரி வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த பெயிண்ட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து இந்த பெயிண்ட்டோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. கலர் வந்து மங்காது, அதே மாதிரி பார்த்தோன்னா டஸ்ட்டு வந்து ஒட்டாது. முக்கியமாக அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா காலங்களுக்கும் ஏற்றவாறு ஏஷியன் பெயிண்டில் நடுத்தர பெயிண்ட்டில் இப்போ புதுசாக வந்துக்கிற இந்த டஸ்ட்டு ப்ரூஃப் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இந்த பெயிண்ட்டோட கலர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா L124. அதாவது பார்த்தோன்னா ஐவரி கலர் மாதிரி லைட் எல்லோ கலரு. இதுதான் நான் வந்து வாங்கி அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே. நண்பர்களே, இந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் வெளியில் வந்து ரீபெயிண்டிங் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுண்ணாம்பு அடிச்சு இருந்துச்சுன்னா அந்த சுண்ணாம்பு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நார் பெர்ஷிலையே இல்லை பட்டி தடு நல்லா சுரண்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏர் கிராக்லாம் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற வால் பட்டி இருக்கு இல்லையா, அதுவோ அல்லது கிராக் சீலோ வச்சு பேக் பண்ணிவிட்டு ஒரு கோடு வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர பிரேமர் வந்து பார்த்தா நம்மளை மிக்ஸ் பண்ணி தெரியும். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணணும். ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்ஸ் டஸ்ட்டு ப்ரூஃப் பெயிண்ட் நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். 6 மணி நேரம் டைம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் செகண்ட் கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவுட்ரு வேலை வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது வந்து ரீபெயிண்டிங்க்கு. அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் வந்து அடிக்கும் போதில் ஏற்கனவே பெயிண்ட் அடித்தது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் எங்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வருதோ அங்கே மட்டும் நல்லா க்ளீனாக சுரண்டிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்துட்டு ஒரு கோடி பிரேமர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் 2 முறை இந்த பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். நண்பர்களே, நீங்கள் அதுவே புது பில்டிங்கு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியில் பட்டி பார்க்காம டைரெக்டாக பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒயிட் வாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர பிரேமரே யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட காஸ்ட்லியாக இருக்கிறது டேம் ஷீட் இருக்குது ஏஷியன் பெயிண்டில், அது யூஸ் பண்ணலாம் ஒயிட் வாஷுக்கு. அல்லது டேம் ப்ரூஃப் இருக்குது. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் குவாலிட்டி தான். இது 3த்தில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிரேமரு, அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபு. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடை அல்லது 2 கோடை நீங்கள் வந்து வெளியில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் இந்த அப்பாக்ஸ் டஸ்ட்டு ப்ரூஃப்ன்ற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கோடை அப்ளை பண்ணிங்கன்னா பட்டி பார்க்காத புது வீட்டுக்கு நம்ம வெளியில் பெயிண்டிங் பண்ணுறது மெத்தடு இது. நண்பர்களே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா வெளியில் பெயிண்டிங் பண்ணும்போது பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற பிரேமர் வந்து ஒரு கோடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்லிக் ட்ரூ கேர் வால் பட்டி இருக்குது, பக்கெட்டில் வர்ற பட்டி, பேஸ்ட் பட்டி. அந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோடு வந்து பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு
மீண்டும் நீங்கள் வந்து ஏஷியன் பெயிண்டில் வர எக்ஸ்டீரியர் பிரேமர் வந்து ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப் கோடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்ஸ் டஸ்ட்டு ப்ரூஃப்ன்ற பெயிண்ட் வந்து 2 கோட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பட்டி பார்த்த செவத்துக்கு பெயிண்டிங் பண்ணுற மெத்தடு இது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அவங்க சைடில் சொன்ன விஷயங்கள். சரிங்களா நண்பர்களே? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பெயிண்ட்டை வந்து வேலையில் நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு 2வது ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த பெயிண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்துருக்கோம். அதாவது வெல்வேஷன் சைடில் ஒரு பாதி பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒயிட் வாஷ்க்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை பார்த்துருக்கோம். பட்டி என்ன பட்டின்னு பார்த்தீங்கன்னா பிர்லா பட்டியில் எக்ஸ்டீரியர் பட்டி, வெளியில் பார்க்குற பட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு தான். அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வெளியில் பட்டி பார்த்தோம். 3 டைம் பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டு பிரேமுக்கு பதிலாக டேம் ஷீட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்ஸ் டஸ்ட்டு ப்ரூஃப்ன்ற பெயிண்ட் டபுள் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு கம்பெனி மூலமாக சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டேன். அதாவது ரீபெயிண்டிங் எப்படி பயன்படுத்தணும், புது பில்டிங் எப்படி பயன்படுத்தணும், பட்டி பார்த்த செவத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவல் வந்து நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டேன். அதன் பிறகு இப்போ நான் எப்படி பயன்படுத்துகிறேன்றது அதையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சே 2 டுடேல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கழிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.